நிறைய இசையமைப்பாளர்கிட்ட உதவியாளராகவும் இருந்துட்டு இருந்தேன். ஓகே. அதுல இளையராஜா சார்கிட்டயும் இருந்தேன். வந்திருக்கீங்கல்ல? பேசிக்கலி ஐ எம் ஏ வீணா பிளேயர் அவன் நான். ஓகே. ஆ. இப்படி இருக்கும்பொழுது மனோபலா தான் எனக்கு ஒரு என் மைண்டுக்குள்ளேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரம் கார்டை போட்டு விட்டார். ஓ. நீ இப்படியே எவனால தான் இப்படி கண்டக்ட் பண்ணிட்டே இருக்க போகிற, ஓகே. நீ எப்போ தான் நீ வந்து உன்னோட இண்டிவிஜுவல் பேரில் எப்போ தான் பண்ண போகிற. ஓகே. ஆனால் தெரியலண்ணே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா சொல்லிட்டு என்ன ராதிகா மேடம் கிட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே. அப்போ என்னென்னா எனக்கு வந்துன்னு அவங்க வந்து சரி ஒரு ட்ரையல் பண்ணி காட்டுன்னு மறுபிறவின்னு அப்போ வந்து ஒரு சீரியல் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ரேடனில் பண்ணிகிட்ருக்காங்க. மனோபாலா தான் டைரக்டர் அதுக்கு. சரி இதை பண்ணி காட்டுன்னு சொன்னோன்னே அந்த மறுபிறவின்ற ஒரு சீரியலுக்கு நான் கம்போஸ் பண்ண ஒன்லி 6 மட்டும் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். ஓகே. அது எல்லாமே வந்து அந்த சமயத்தில் வந்து ரொம்ப ஒரு சவுண்டிங்லேயே மிரட்டிய ஒரு சீரியலாக அமைஞ்சது சன் டிவியில். ஓகே. அது அதை பார்த்த உடனே மேடம் என்ன சொன்னாங்கன்னா, தினா சினிமாவில் இருக்கிற மாதிரி இப்போது நாடகம் பண்ணுறதுனா சும்மா அது ஒரு டைப் ஆஃபாக இருக்கும், அது ஒரு லோ பட்ஜெட் கூட இருக்கும், அதனால் வந்து இவ்வளோ எஃபர்ட் பண்ண மாட்டாங்க. இதில் சினிமாவில் கேட்குற மாதிரியே சவுண்டை கொண்டு வந்திருக்க, இது நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது, அதனால் நான் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், சித்தின்ற ஒரு சீரியல் பண்ண போகிறேன், அதுக்கு நீ கம்போஸ் பண்ணி காட்டுன்னு சொன்னாங்க. நான் மேடம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டம்மியாக ஒரு லிரிக்கு நானே ஒரு ஒரு டியூனை ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் அப்போது மேடம் கிட்ட போட்டு காட்டுறேன். கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள போராட்டம்மா, நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள தேரோட்டம்மான்னு ஒரு ஓகே. அந்த ஒரு லிரிக்கை கொண்டு போய் அப்படியே பாடி காட்டினேன். ஓகே. லாரி நனே நானா தானா நானா ஜும் தர ஜிர ஜிர ஜும் தர ஜிர ஜிர அப்படி ஒரு நல்ல ஒரு மாசா வித் ரிதமிக்காக போட்டு காட்டினேன். ஐயோ சூப்பராக இருக்குது தினா தினா, ஆனால் இந்த லிரிக் வேணாம், நம்ம லிரிக் வேறு எழுதலாம் எழுதலாம் போகலாம். சொல்லிட்டு என்னை வைரமுத்து அவர்கிட்ட வந்து அனுப்பிச்சாங்க.